ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியில் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாகவும் உங்கள் மத்தியில் தேவனுடைய மறைபொருள் சத்தியங்களை போதிக்கும்படியாக தேவனது கர்த்தர் வழங்கின இந்த அற்புதமான தருணத்திற்கு முதலாவது நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகின்ற நம்முடைய பாப்டிஸ்ட் திருச்சபைகள் விசுவாசிக்கின்ற அறிக்கைகள் அல்லது விசுவாச பிரமாணங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம ஒவ்வொரு வாரமும் தியானித்துட்டு வரோம். இதுவரைக்கும் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம்? 4 செய்திகளை கேட்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய திரு வசனங்கள், அது தேவனுடைய பரிசுத்த வசனங்கள் என்று சொல்லி முதல் செய்தியையும், இரண்டாவது தேவனுடைய பரிசுத்த திருத்துவம் என்று சொல்லி மூன்றாவது செய்தி, இரண்டாவது செய்தியையும், மூன்றாவதாக தேவனுடைய தீர்மானம் அல்லது கட்டளை, அது எவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி தீர்மானத்தை போட்டு அதை எப்படி நிறைவேற்றுகின்றார், அதனை எப்படி வழிநடத்துகின்றார் என்று சொல்லி அதிலிருந்து 2 செய்திகளை நாம் கேட்டிருந்தோம். அடுத்ததாக இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்திருக்கின்றோம். அதுதான் சிருஷ்டிப்பு. இந்த லண்டன் பேப்டிஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபெய்த் அல்லது லண்டன் பேப்டிஸ்ட் விசுவாச அறிக்கையில 4வதாக காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்று எது என்று சொன்னால் சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிப்பை குறித்து நாம தியானிக்கணும்னு சொன்னா மிகுந்த கவனத்தோட நாம செய்திகளை கேட்கணும். ஏன் என்று சொன்னா இந்த சிருஷ்டிப்பு குறித்த காரியம் வேதத்தின்படி நம்ம ஆராயும் பொழுது நம்முடைய நடைமுறையில் இருக்கின்ற சில அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் கோட்பாடுகள் அடிப்படையில தியானிப்பது மிகவும் அது அவசியம். அதை தெரியாம நாங்க தியானிச்சோம்னு சொன்னா ஒண்ணுமே நமக்கு புரியாது. இது கொஞ்சம் கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடினமான ஒன்றாக தான் இருக்கும். ஆனாலும் கூட இதனை தெரிந்து கொள்வது மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் இப்ப இருக்கின்ற உலகமானது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அறிவியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அறிவியல் தான் மனிதனை முழுமையாக கண்டறிய முடியும். அறிவியல் சார்ந்த காரியங்கள் தான் மனிதனுக்கு தேவை. மனிதன் கடவுளை நம்புவதை பார்க்கிறோம், அறிவியலையும் அறிவியல் கோட்பாடுகளையும் அறிவியல் சார்ந்த காரியங்களையும் நம்புவது கட்டாயம் என்று சொல்லி இப்ப உலகம் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் நோக்கத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அறிவியல் சார்ந்த துறைகள், எங்கு பார்த்தாலும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள். இந்த உலகம் முழுக்க இப்ப எப்படி வந்துச்சுன்னா டெக்னாலஜிக்குள்ளாக வந்துச்சு. இப்ப எதுவுமே மனிதனுடைய செயல்பாடுகளால் செயல்படுவது கிடையாது. எல்லாமே அறிவியலாகிவிட்டது. மனிதனுடைய அறிவு மிகுந்த ஒரு விரிவாக்க தன்மைக்குள்ளாக அது மாறிவிட்டது. சரி, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப மனிதன் அறிவியலை நம்பி வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் உண்மையான கடவுள் யார் என்பதை அவன் மறந்து விடுகின்றான். கடவுள் மறுப்பு கொள்கைக்கு அவன் இணங்கி போகின்றான். அதனாலதான் இன்று அநேக வாலிப சகோதர சகோதரிகள் படிப்பின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படிக்கின்ற இளம் வயதுல அவர்கள் அறிவியலை நம்புகின்றார்கள். கடவுள் ஒன்று இல்லை, கடவுள் என்பவர் கிடையாது. அவர்கள் அறிவியலால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியலுடைய விரிவாக்கம் தான் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே அறிவியலை சார்ந்தது என்று சொல்லி எல்லாரும் இப்ப அறிவியலுக்கு ஒப்பாக போய் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னா தேவனுடைய உண்மை காரியங்களை நாம் மறந்து விடுகின்றோம். தேவனை விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய உறவில் இருந்து நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்படிதான் எல்லாருக்குமே இந்த அறிவியலுடைய குழப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது. உங்ககிட்ட நான் கேட்கணும் வச்சுங்களேன், இந்த பூமியையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்குறார் யாருன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கினார் என்று சொல்லுவாங்க. இதே உங்களுடைய பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, இந்த உலகம் எப்படி உண்டானுச்சுன்னு சொன்னா
இது அறிவியலுடைய வெளிப்பாடாக உண்டானது. ஏன் சொன்னா பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பாடங்கள்ல, அவர்களுடைய கல்வியில அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற காரியம் விவிதமாக இருக்கிறது. எந்த பள்ளிக்கூடத்திலும் வேதாகத்தை கொண்டு இந்த இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை உண்டாக்குனாரு, அவர் மூலமாக தான் பூமியும் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் யாவும் உண்டாக்கப்பட்டது, மனிதனை அவர் தான் உண்டாக்கினார், மிருக ஜீவர்களை அவர் தான் உண்டாக்கினார், எங்கேயும் போதிக்க மாட்டார். உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களும், எல்லா அறிவியல் சார்ந்த துறைகளும், எல்லா கல்வி நிறுவனங்களுமே எதை போதிக்குதுன்னு சொன்னா உலகம் அறிவியலாக உண்டானது. இப்ப அதை குறித்துதான் சில காரியங்கள் நம்ம அறிவியல் சார்ந்த காரியம் உண்மையாகவே இவர்கள் சொல்கின்ற விதமாக அறிவியலை சார்ந்துதான் உலகம் உண்டானதா நம்ம சற்று கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். நீங்க நன்கு கவனித்தால் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சயின்ஸ் கிளாஸ்ல ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு எப்படி உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் எதுவுமே முடியாது. நான் ஒரு மீண்டுமாக உங்கள் அனைவரையும் பள்ளி பருவத்திற்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறேன். முதலாவது இந்த அறிவியலை சார்ந்து சொல்கின்றார்கள் அல்லவா, அறிவியலாக தான் உலகம் உண்டானச்சு. அது எப்படி உண்டானச்சு, அவர்கள் சொல்கின்ற கூற்று என்ன? முதல்ல நன்கு புரிந்து கொள்ளணும். அறிவியல் சயின்ஸ்ல பொறுத்தவரைக்கும் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அறிவியல் கொள்கை, இன்னொன்று அறிவியல் விதி என்று சொல்லி இருக்கின்றது. இந்த கொள்கை என்பதை ஆங்கிலத்துல தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விதி என்பதை லா அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் தியரி ஒன்று இருக்குது, சயின்ஸ் லா என்று சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சயின்ஸ் லா என்பது என்னன்னா அது சொல்லப்பட்டது அப்படியே நடக்கும், இது உண்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவது. அந்த சயின்ஸ் தியரி என்பது என்னன்னா அது உண்மை கிடையாது, அது சரியான யூகம் தான், ஒரு கணிப்பு தான் தவிர அது உண்மையானது கிடையாது. அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அறிவியலால் உலகம் உண்டானது என்பது என்னன்னா சயின்ஸ் லா கிடையாது, அறிவியல் விதி கிடையாது, அது அறிவியல் கொள்கை, அது ஒரு யூகம். அப்படின்னா முதலாவது என்ன சொல்றாங்கன்னா 1948ஆம் ஆண்டுல சர் ஃபிரெடரிக் ஹாயில் என்பவர் ஒரு கொள்கை உண்டாக்குறார். என்ன கொள்கை அப்படின்னு சொன்னா இந்த பூமியும் அதுல பிரபஞ்சமும் அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, அது முடிவும் கிடையாது, அது தானாகவே உண்டானது. அதுதான் நம்ம ஆங்கிலத்துல ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் தியரி அப்படிம்பாங்க. சீர்நிலை கொள்கை, ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் தியரி, சீர்நிலை கொள்கை என்பது என்னன்னா இந்த உலகம் அதுவா உண்டாயிடுச்சு, அதுக்கு தொடக்கமும் கிடையாது, அதுக்கு முடிவும் கிடையாது, அது தானா உண்டாயிடுச்சுன்னு சொல்லி 1948ஆம் ஆண்டு இந்த சர் ஃபிரெடரிக் ஹாயில் என்பவர் கண்டுபிடிச்சார். ஆனா இதை யாருமே ஏற்றுக்கொள்ள, அப்ப இருந்த அறிவியல் அறிஞர்களை யாருமே ஏற்றுக்கொள்ள. இந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர் சொல்வது தவறு என்று சொல்லி எல்லாருமே வாதாடினார்கள். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பல வகையில வாதாடினார். ஆனால் அவருடைய எல்லா வித யோசனைகளும் தவறு என்று சொன்னார்கள். எதன் அடிப்படையில தவறு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் பிலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியின்படி, ஒளிப்பிரல் நிகழ்வின்படி இது தவறானது. ஏன்னு சொன்னா ஒரு விஷயம் தானாக என்ன செய்யாது, உருவாகாது என்று சொல்லி அவர்கள் அவருடைய கருத்தியலை புறக்கணித்தார்கள். அவர் என்ன செஞ்சாரு, அதை விட்டுட்டு கொஞ்ச நாட்கள் கழிச்சு இன்னும் சில அறிஞர்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, இன்னும் அறிஞர்கள் ஃப்ரெண்டோட சேர்த்து இன்னும் இதை வேற விதமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேற விதமாக மூன்று நாடும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ் தியரி என்பதை கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா இந்த பிரபஞ்சமானது உலகம் தொங்கிட்டு இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் தொங்கிட்டு இருக்குது. இது எனக்காக அவர் சொன்னாருன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த பூமி அந்த உலகம் எல்லாமே தானா உண்டானது, அதுக்கு தொடர்பும் கிடையாது, முடிவும் இல்லை, அந்த தியரிய செயல்படுத்துவதற்காக இன்னொரு கொள்கையை கொண்டு வந்தாரு. ஆனா அதையும் அறிஞர் நினைச்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. இல்லை இது தவறு, அப்படி கிடையாது. ஏன் அடிப்படையில் இந்த தவறுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் என்ன இந்த தியரி என்ன சொல்லுதான், பறைத்து விழுந்த பிரபஞ்சமானது ஈர்ப்பு விசையினால ஒன்று இழுத்துக் கொண்டிருக்கிறது, அதனால அணுசேர்க்கை நடைபெற்று அதனால பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைய கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. சயின்ஸ் அதுக்கு இடம் கொடுக்கல.
சயின்ஸ்ல அதுக்கு இடம் இல்லை, அதனால உங்களுடைய கொள்கை ஏற்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த கொள்கை இரண்டையுமே அவர்கள் நிராகரித்தார்கள். அதற்கு பின்பதாகதான் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு கொள்கை, படித்த மாணவர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கொள்கை, பிக் பேங் தியரி, பெருவெடுப்பு கொள்கை. இப்படி ஒரு கோட்பாட்டை கண்டுபிடிச்சாங்க. 1931ஆம் ஆண்டு ஜார்ஜ் லீ மில்டர் என்கின்றவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு கத்தோலிக்க திருச்சபையுடைய போதகர், ஒரு ஃபாதரா இருந்தவர். ஜார்ஜ் லீ மில்டர் என்பவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் போதகர். அவரே என்ன செஞ்சாரு, இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் உண்மை கிடையாது, உலகம் எப்படி உண்டானுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய வெடிப்பு வந்து உண்டானது, ஒரு அணுவில் இருந்து வெடிச்சு சிதறதுதான் இந்த உலகம், அதுல தான் எல்லாம் இருந்துச்சு, நட்சத்திரங்கள் உண்டானுச்சு, மற்ற கோள்கள் உண்டானுச்சு, சூரியன் உண்டானுச்சு, பூமி உண்டாச்சுன்னு சொல்லி அவர் அந்த கொள்கையை முன்வச்சார். அதனை தொடர்ந்து சில ஜார்ஜ் காமோ என்கின்ற ஒருவர் இதை முன்வைத்தார். ஆமா, இது சொல்கின்ற கூட்டு சரியானது என்று சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் சேர்த்து இப்படிதான் இந்த பெருவெடுப்பு கொள்கை உண்டாயிருக்கும், இந்த பிக் பேங் தியரி உண்டாயிருக்கும் சொல்லி அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அது நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னும் பல பின்னால ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் நிறைய இந்த பிக் பேங் தியரியை குறிச்சு இன்னும் அதிகமாக நிறைய கருத்துக்களை உட்புகுத்தி உலகமும் அதில் உள்ள கோள்கள் எல்லாமே ஒரு வெடிப்புல இருந்து உண்டானது, வெடிச்சு செதறதுனாலதான் இதெல்லாம் உண்டானுச்சு. அந்த வெடிச்சு செதறதுக்கு முன்னாடி அது வந்து மிக சிறிய ஒரு அணுவாக இருந்தது. அணு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், அணு என்பது ரொம்ப சின்ன ஒரு மைனூட்டா கடலை பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன ஒரு காரியம். அந்த அணுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விதமான காரியங்கள் இருக்கும், படித்த மாணவர்களுக்கு தெரியும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று சொல்ற 3 அணுக்கள் இருக்கும். அதுல எலக்ட்ரானை விட மிக சிறியதாக இருந்த ஒரு அணு, அதுக்கு பேரு தான் காஸ்மிக் எக் என்று சொல்வார்கள், அந்த முட்டை அப்படிவா. அந்த காஸ்மிக் என்னாச்சா வெடிச்சு செதறிச்சு. அதனாலதான் பல விதமான நட்சத்திர துகள்கள் உண்டானுச்சு, அதனாலதான் பல சூரியன் உண்டானுச்சு, அதனாலதான் பூமி உண்டானுச்சு, அதனாலதான் மற்ற கோள்கள் உண்டாச்சு, செவ்வாய், புதன், வியாழன், சனி போன்ற எல்லா கோள்களும் உண்டானுச்சு என்று சொல்லி இந்த கோட்பாட்டை அவர்கள் அந்த காலகட்டத்துல, அது 19ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே இதை என்ன செஞ்சாங்க, மிகவும் பிரபலப்படுத்தினார்கள். மக்கள் அநேகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னா இதுதான் சரியானது. அநேக வேளாண் கல்லூரி வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக திருச்சபைகள் இந்த கருத்துக்கு ஒத்து போனார்கள். உலகம் இப்படிதான் உண்டாயிருக்கும் போல என்று சொல்லி எல்லாருமே நம்பினார்கள். ஆனா அதுவும் அறிவியலால நிரூபிக்கப்பட முடியாத ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவியல் கொள்கை என்பது வேற, அறிவியல் விதி என்பது வேற. இந்த அறிவியல் கொள்கையின்படிதான் இந்த சொன்ன ஒவ்வொரு விதியும், இந்த பிக் பேங் தியரியா இருக்கட்டும் அல்லது இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் தியரியா இருக்கட்டும், எல்லாமே கொள்கை தான், ஒரு யூகம் தான், தவிர அது உண்மை கிடையாது. நாளடைவில் எல்லா அறிஞர்களும் என்ன செஞ்சாங்க, இந்த பிக் பேங் தியரி பொய்ன்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா எல்லாருக்கும் தெரியும், வெப்ப இயக்க விதி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெப்ப இயக்க விதி என்ன சொல்லுது, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ ஒரு சயின்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சயின்ஸோடைய விதி சொல்லுது, லா சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அணு இருந்துச்சு, அந்த அணு தானாகவே வெடிச்சு சிதறிச்சு, அதுல இருந்து பூமி உண்டானுச்சு, அதுல இருந்து சூரியன் உண்டானுச்சு, அதுல இருந்து கோள்கள் உண்டானுச்சு. ஆனா இங்க கேட்கப்படுகின்ற கேள்வி என்னன்னா, ஒரு ஆற்றல் தான உருவாகாது என்று சொல்லி சயின்ஸ் தான் சொல்லுது. இப்ப அந்த அணு வெடிப்பதற்கு தேவையான ஆற்றலை யார் உண்டு பண்ணது, யார் கொடுத்தது என்று சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது இந்த பிக் பேங் தியரி வல்லுநர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இப்படிதான் இந்த 2 தியரியுமே ஒரு போலியாக சொல்லப்பட்ட ஒரு சயின்ஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கூற்று. ஆனால் இன்று இருக்கின்ற உலகம் படித்த வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொண்டு உலகம் இப்படிதான் உண்டாயிருக்கும், கடவுள்லாம் உண்டாக்க கிடையாது, உலகம் தானாகவே உண்டாயிடுச்சு, உலகத்தை சயின்ஸ் தான் உண்டாச்சு, இப்படி வெடிச்சு செதறிச்சு, அப்படி படிச்சு இப்படி படிச்சுன்னு சயின்ஸ்ல இருக்கின்ற ஒரு தவறான கூற்றை வைத்துக் கொண்டு ஒரு ஞானம் நிறைந்த மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய காரியத்தை செய்கின்ற தேவனுடைய செயலை அவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 கொள்கையுமே தேவனுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிரானது, கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஆதரிக்கின்றவங்க இருக்கின்றது. அதனாலதான் இன்று அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா நாளை
பல அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அறிவியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த பிக் பேங் தியரி சொல்லி நிறைய வல்லுநர்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு ஒரு நேரம் பத்தாதுன்னா அதை சொல்லு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிக குழப்பங்கள் உண்டாகும். இப்போ ஒருவேளை சயின்ஸ் பிரகாரமே அது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட ஒன்றை இப்போ உலகம் இதுதான் உண்மை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இதையும் தீர்மானித்தார். சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கின்ற காலம் வரும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:3 வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்க்கும் காலம் வரும். சத்தியத்தை விட்டு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு இணங்கி நடக்கின்ற காலம் வரும். இது பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கின்ற உபதேசம். இதன் பிரகாரம் உலகம் போய் கொண்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக பவுல் கணித்து விட்டார். கட்டுக்கதைகளை மக்கள் நம்புவார்கள், உண்மையான சத்தியத்தை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி. இன்று உண்மையான சத்தியம் என்கின்ற ஒரு வேதாகமத்தை நாம் கையில் வைத்திருக்கின்றோம். இதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் உண்மையானதை விட்டுவிட்டு போலியானதை நம்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால அநேகர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் படித்து விட்டோம், சரியான கல்விமான், சயின்ஸ் தான் உண்மையானது என்று சொல்லி தவறான பாதையை சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த வேதனை அளிக்கின்ற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக தான் நீங்களும் நானும் இருக்கின்றோம். உண்மையாகவே இந்த உலகம் யாரால் உண்டாக்கப்பட்டது? வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இது தேவன் அவருடைய சுய நாமத்திற்காகவும் சுய விருப்பத்திற்காகவும் அவருடைய ஞான வெளிப்பாட்டிற்காகவும் இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் அவர் உண்டாக்கினார். அவர் உண்டாக்கிய பிரகாரமாக தான் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் கடவுளால் உண்டாக்கப்படலன்னு சொல்லுகின்றது. அறிஞர்களுக்கு போய் நாம இந்த உலக கடவுள் உண்டாக்கல, அது எப்படி சரியாக ஒவ்வொரு கோளும் அதனுடைய வட்டப்பாதையில சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு கோளை இன்னொரு கோளை ஏன் மோதிக்கிறது கிடையாது. எப்படி சரியான நேரத்துல அந்த பூமிக்கு மழை வருது, சரியான நேரத்துல எப்படி வெயில் அடிக்குது, எப்படி சீரான பாதையில பூமி சுற்று தெரியுதுன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தேவன் படைத்த எல்லா படைப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. அதுதான் நம்ம யோபு புஸ்தகத்தை 26:13 வாசிக்கிறோம். அவர் பூமியை அவர் சில ஊசலாக தொங்க விட்டுருக்கிறாரு. அது வாசிக்கிற வசனத்தை யாராவது சொன்னாங்க? அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்த இடத்தில் தொங்க வைக்கிறார். இந்த வசனம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வசனம் எழுதப்பட்டது. ஆனா இந்த அறிஞர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? முதல்ல பூமியானது தட்டை என்று சொன்னாங்க. பூமியானது ஒரு பிளாட் லேண்டு, அதனாலதான் மனுஷன் விழாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கலாம். பூமியானது ஒரு தட்டை வடிவாக இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார். அதையெல்லாம் 600 ஆண்டுகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு 18ஆம் நூற்றாண்டுல கலிலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி தொலைநோக்கி என்பதை ஒருத்தர் உண்டு பண்ணி அதன் மூலமாக பூமியை குறித்து காரியங்களை தியானிக்கும் பொழுது பூமியானது ஒரு வட்டமானது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். அது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். எப்போ? 18ஆம் நூற்றாண்டுல. கிட்டத்தட்ட இப்ப இருந்து கணக்கப்பட்ட 200-250 ஆண்டுகள் தான். ஆனா 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேவனுடைய வசனம் எதிரவா சொல்லுது, பூமியை அவர் அந்தரத்திலே தொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பூமியானது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது எந்த ஒரு ஸ்டேப்பும் கிடையாது. அப்ப இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? அப்ப இவர்களுக்கு தேவன் எவ்வளவுமாக அவருடைய ஞானத்தை தெரியப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். அப்போ நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அறிவியல் சொல்லும் எல்லா காரியமும் சரியானது கிடையாது. அறிவியல் சொல்கின்ற எல்லாமே, சயின்ஸ் சொல்கின்றது எல்லாமே சரியானது கிடையாது. நான் அடிக்கடி யூத்ல சொல்லுவேன், உங்களுக்கு மார்க் வேணும்னா நீங்க அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எழுதிக்கொள்ள. ஆனா உங்களுடைய சிந்தனையில அந்த கூற்றை நீங்கள் வைக்காதீர்கள். மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல். இதை தொடர்ந்து இந்த செய்தி, இந்த சிருஷ்டிப்பு செய்தியை நான் 2ஆ பிரிச்சிருக்கிற ஒண்ணு, உலகம் பிரபஞ்சம் எப்படி உண்டானது என்பதையும்,
இன்னொரு செய்தியில மனிதன் தேவனால் எப்படி உண்டாக்கப்பட்டான் அதே அறிவியல் எதிரமாக பார்க்கிறது. அதுக்கும் இதற்கு இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமை என்ன என்பதையும் தேவனுடைய மறைபொருள் சத்தியம் அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன என்பதை அது இரண்டாவது பாகத்தில் கொடுக்கலாம் என்று சொல்லி நான் முடிவு செய்திருக்கின்றேன். முதல் பாகத்துல தேவன் தான் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார். எதற்காக உண்டு பண்ணினார்? வாசிங்க 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு, பிதாவாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்பவர் உண்டு. அவராலே அவருக்காக எல்லாம் உண்டாயிற்று, அவராலே நாமும் உண்டாயிருக்கின்றோம். வேதவசனம் மிக தெளிவா சொல்லுது. கிறிஸ்துவாலே எல்லாம் உண்டாகிறது. கிறிஸ்துவே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். பிதாவும் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சேர்ந்து இந்த சிருஷ்டிப்பு பணியில ஈடுபட்டார்கள். அதே எபிரேயர் 11:3 வாசிங்க. நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? உண்டானது. அவருடைய வார்த்தையினால எல்லாம் உண்டானது. உலகத்தில் இருக்கின்ற மற்ற எந்த ஒரு காரியமும் தானா உருவாகல, தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் அதற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். படைத்து எல்லாவற்றையும் பார்த்து எல்லாமும் நன்றாக படைத்திருக்கிறேன் அவர் வெரிஃபை பண்றாரு. நான் ஏதாவது மிஸ்டேக் கூட படிச்சிருக்கேனா, நான் உண்டு பண்ணின ஏதாவது குறைபாடாக இருக்கிறதா என்று சொல்லி அவர் உண்டு பண்ணின எல்லா காரியத்தையும் சரி பார்க்கிறார். அது எல்லாமும் நன்மையானதா இருக்கின்றது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற முடிவுக்குள்ளாகதான் அவர் என்ன செய்யறார்? அடுத்த காரியத்துக்குள்ளாக நடந்து செல்கின்றார். தேவன் ஏதோதானோ என்று சொல்லி உருவாக்கி கிடையாது. அப்படி உருவாக்கினா இந்த பூமி என்னைக்கும் என்ன இருக்கும்? சுக்குநூறாக போயிருக்கும். நாம பண்ணுகின்ற இந்த பூமியை நம்ம பண்ணுகின்ற எல்லா காரியமும் தேவனுடைய சித்தம் அது இல்லைன்னு சொன்னா நாம பண்ணுகின்ற எல்லா காரியமும் என்னைக்கோ பூமி அதை என்ன செஞ்சிருக்கோம்? உடைந்து போயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும். ஏன்னா பூமியை நம்ம அந்த அளவுக்கு பாராப்படுத்திட்டு இருக்கிறோம். மீத்தேன் எடுக்கிறோம், ஈத்தேன் எடுக்கிறோம், இன்னும் கார்பன் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம். பூமியை நம்ம என்ன செய்யறோம்? பாராப்படுத்துறோம். இன்னும் அநேக விதங்கள்ல பூமி என்ன செஞ்சிருக்கிறோம்? எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காற்றை மாசடித்துக் கொண்டிருக்கிறோம், நீரை மாசடை செய்து கொண்டிருக்கிறோம், நிலங்களை மாசடை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய வாழ்க்கைக்காக எல்லா தேவனுடைய படைப்பை நாம கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை ஏன் உண்டு பண்ணினாரு? ஏன் மனிதனை பூமிக்கு காவலாக வைத்தாரு? பூமியை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கிற பொறுப்பையே தேவன் நமக்கு கொடுக்கணும். நாம அவருடைய சாயலாக பிறந்திருக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய சாயலாக உண்டு பண்ணினார். அவர் நம்முடைய கரங்களில் இப்படிப்பட்ட மகத்தான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பாருங்க, இந்த பூமியானது உங்களுக்காக நான் கொடுக்கின்ற ஒன்று. நீங்கள் சரியாக இதை பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனா கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாங்கள் உண்மையா இருக்கின்றோமா? உண்மையா பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போற ஒரு பொறுப்பை தான் நாம எந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஊருக்கு போகும்பொழுது பக்கத்து வீட்டுல நீங்க பார்த்துட்டு நான் வரவேற்கிறோம் அப்படின்னு உங்க பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு போறீங்க. எந்த நம்பிக்கையை கொண்டு போய் விட்டு போறீங்க? அவங்க என் பிள்ளையை சரியா பார்த்துக்குவாங்க, சரியான நேரத்துல சாப்பாடு கொடுத்து சரியான நேரத்துல கொண்டு வைப்பாங்க, சரியா உங்க பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க விட்டு போறீங்க. நீங்க வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளையை அவங்க படாத பாடு படித்து ரொம்ப அடிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போய் ஒரு நிலைமையில அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்களை நம்பி விட்டு போனே, என் பிள்ளை இப்படி பார்த்து வச்சுக்கீங்களே ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? அதே கோபம் தான் தேவனுக்கு இருக்கும். அவங்க பூமியை நம்முடைய கரத்துல கொடுத்துட்டு போனார். நான் வரும் அளவும் இந்த பூமியை நீங்கள் சரியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் நாம பாதுகாப்பதை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம பூமிக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழலை மாசடை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய வருகையை நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காரியம் தான். நம்ம எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு மட்டும்தான் நம்ம கணக்கு ஒப்பிக்கிறோம். இதெல்லாம் கணக்கு கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். முதல்ல ஆண்டவர் தீர்மானிக்கின்ற காரியம் இதுவாக தான் இருக்கும்.
அடுத்தது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம செய்த அக்கிரமங்கள் எல்லாம் முதல்ல ஏன் கடவுள் எங்க உண்டாக்குற முதல் தவறு, முதல் கொடுத்த பொறுப்பையே நம்ம தவறு செய்து விட்டோம் அப்படிங்கும்போது, அப்ப முதல்ல அவர் கேட்கப்படுகின்ற கேள்வி, அவர் கொடுத்த பொறுப்புல நாம கவனமா இல்லாததை குறித்துதான் கேட்பார். அதனாலதான் நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக படைத்தார், நாம அதை சீர்கெடுத்து விட்டோம். ஏன் ஆண்டவர் இந்த விஷயமான காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொன்னா, அவருக்கு அவருடைய ஞான மகிமைக்காக, அவருடைய ஞான வெளிப்பாட்டிற்காக அவர் அதை செய்தார். அதுதான் ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33, 36 வசனங்களை வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? பாத்தீங்கன்னா இதுல தேவனுடைய ஞானத்துக்கு ஒப்பானது உலகத்துல ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர் ஒருவரும் கிடையாது. அவருடைய ஞானத்திற்கு முன்பாக நம்முடைய அறிவு என்பது ஒன்றும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தின் வெளிப்பாடாக செய்திருக்கின்றார். அப்ப இந்த சிருஷ்டிப்பையும் அவருடைய ஞானத்தின் வெளிப்பாடாக அவர் இதை உருவாக்கினார். இரண்டாவது, அவருடைய அனாதி தீர்மானத்திற்காக இந்த சிருஷ்டிப்பை அவர் படைத்தார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 ஒருவர் வாசியுங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இங்க பாருங்க, அவருடைய நாமத்தினுடைய அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய கட்டளையின்படி அவர் உருவாக்கினார். அதே சமயம் இந்த சிருஷ்டிப்புல தேவன் ஒருவரால் மட்டும் செயல்படவில்லை. ஏற்கனவே சொன்னது போல தேவன் திருத்துவராக இந்த சிருஷ்டிப்புல அவர் இருக்கின்றார். திருத்துவ தேவனாக அவர் சிருஷ்டிக்கிறார். அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ எல்லாம் யோசித்து பாருங்க, தேவன் இந்த பூமியையும் அதில் உள்ள யாவையும் அதுக்கு மேல இருக்கின்ற வானத்தையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குவதற்கு முன்னதாக இந்த சிருஷ்டிப்பு என்கின்ற ஒரு காரியத்திற்குள்ளாக வரும் பொழுது தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார், திரியேக தேவனாக இருக்கின்றார். பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் மூவராகவும் சேர்ந்துதான் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்லி யோசனைக்குள்ளாக வருகின்றார்கள். இதன் மூலமாக தான் அவர்கள் உண்டு பண்ணினார்கள். இது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உண்டானது, இது அவருடைய சுய விருப்பத்தின்படி உண்டானது, இது அவருடைய நோக்கத்துக்காக அவருடைய தேவைக்காக உண்டானது. அதுதான் இது எல்லாமே அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ அவருக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செஞ்சிருக்காரு, உங்களையும் என்னையும் அவருக்காக உண்டாக்கினார். அப்ப நன்கு புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தையும் அதனுடைய யாவையும் படைத்தவர் தேவன் ஒருவரே. இது எங்கேயுமே மாற்றப்பட முடியாத ஒன்று, இதுதான் சத்தியம். இதை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இப்ப இருக்கின்ற உலகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது. நவீன உலகங்கள் அறிவியின் மேன்மை என்று சொல்லி அறிவியினுடைய தாக்கத்தின்படி இவர்கள் இதை முழுமையாக புறக்கணித்து விடுகிறார்கள், இதை முழுமையாக தவிர்த்து விடுகிறார்கள். இதனால இன்று அநேக இளைஞர் வல்லுநர்கள், வேதாகம கல்லூரியில் அநேக இளைஞர் வல்லுநர்கள் வேதாகமத்தை அறிவியலுக்கு ஒப்பாக இணைத்து சில புதிய கோட்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக போதகர்கள் இப்படிப்பட்ட கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு பிரசங்களை மூலமாக அதை ஆதரிக்கின்றார்கள். ஆனால் அது மிகவும் தவறான ஒன்று. இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அது அவருடைய நாம மகிமைக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த நாம மகிமையினால்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார், அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கியிருக்கின்றார். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. பாருங்க, தேவன் உண்டாக்கினது எல்லாவற்றையும் பார்க்கிறாரு, அது எல்லாமே நன்றாக இருந்தது. கடந்த நாட்கள் ஒரு கேட்டார், பூமியையும் வானத்தை குறித்து மட்டும்
ஆண்டவர் மிக மேன்மையா பேசுறாரு. பூமியை குறித்து மட்டும் ஏன் தாழ்வான காரியங்கள் வேளாண் அங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப பூமி சீர்கேடாவதற்கு தேவன் அனுமதித்தாரா என்று சொல்லி பார்க்கணும். நன்கு புரிந்து கொள்ளணும். தேவன் உண்டாக்கிய எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார் என்று சொன்னா நாம கூட சில நேரங்கள்ல இது சரியா இருக்கும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிப்போம். ஆனால் அது என்ன செய்யாது, தவறாய் போய்விடும். ஆனால் தேவனுடைய கணிப்பு என்பது துல்லியமானது. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய தீர்மானம் என்பது மிக மிக துல்லியமாக இருக்கின்ற ஒரு காரியம். தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது 2 விதமான காரியத்தை வைத்தார். ஒன்று நன்மையையும் தீமையும் வைக்கிறார். இது 2 எது வேணாலும் நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸ், அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். உன் கண்ணு முன்னாடி 2மே இருக்குது, நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அது சொல்லல நீ எதை எடுத்துக்க போறன்னு கேட்கல. நீ எதை வேணாலும் எடுத்துக்கிறாங்கிற அந்த அதிகாரம், அந்த லிபர்ட்டி, அந்த ஃப்ரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் தேவன் எதை எடுப்பான்னு நினைச்சா அதை எடுக்காம நினைச்சுட்டான். தவறான ஒன்றை அவன் எடுத்துக்கொண்டான். அதனுடைய வீழ்ச்சி தான் என்ன ஆரம்பித்திருக்குது. அவனாலும் ஒரே மனிதனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உண்டானது என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு மனிதன் செய்த பாவம் எல்லா மனிதத்தையும் அது பாதித்தது. அப்போ இது மனிதனை மட்டும் பாதித்தது அல்ல. சரி, நீங்க மனிதன் பாவம் செஞ்சா மனிதன் மரணத்தை பெற்றுக் கொள்கிறான். ஏன் மிருகங்கள் சாகணும்? ஏன் தாவரங்கள் சாகணும்? ஏன் ஊர்வல பார்ப்பன என்ன சாகணும்? அதுதான் பாவம் செய்ய. அதுதான் அந்த பிரச்சனையே. எல்லா படைப்புக்கும் அதிகாரியாக என்ன செஞ்சாரு? 6 காரியங்களை படைத்தாரு. 6 நாட்கள் படைத்தாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு இதோடைய கீ, அதோடைய சாவிய மனிதன் கையில கொடுத்தாரு. மனிதன் தவறு செய்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது முழுக்க என்ன ஆயிட்டது, பாவமாக மாறியாக விட்டது. பூமி அதனாலதான் சீர்கேடானது. அதனாலதான் பூமியில என்ன செய்ய, நீ இனிமே அதுக்கு முன்புதான் தேவன் படைக்கும் போது பூமியில தானாக முளைக்கின்ற ஜீவ விருட்சங்கள் இருந்தது. கனி தருகின்றதோ காய்களை தருகின்றதோ திகைக்கவே தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. ஆனா மனிதன் பாவத்தை செய்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் அது தடைப்பட்டது. நீ இனிமே பூமியில் இருந்து முளைக்கின்ற கனிகளை நீ சாப்பிட முடியாது. உன்னுடைய வேர்வையை சிந்தி நீ பூமியை பலப்படுத்தி நீ விளைவித்து நீ பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்கின்ற ஒரு சாபம் உண்டானது. அப்ப நன்கு புரிந்து கொள்ளணும். மனிதன் அவனாகவே தன்னை கெடுத்துக் கொண்டான். அவன் கெட்டது மட்டும் இல்லாம பூமி அனைத்தையும் கெடுபடியாக அவன் செய்தான். அதனாலதான் பூமி முழுக்க நீங்க என்ன செய்யறோம், அநேக விதமான அந்த சாபத்திற்கான அடையாளங்களை பார்க்கிறோம். நீங்க ஒரு நிலத்தை கீறி விடுங்க, எந்த ஒரு விதையும் கூடாது, நீங்க ஒரு நிலத்தை கீறி விடுங்க, எங்களாலும் நிலத்தை கீறி விடுங்க. கொஞ்ச நாள் தண்ணி மட்டும் நீங்க போட்டு பாருங்க, அந்த நிலத்துல என்ன வைக்கும், கலைகள் முழுக்க ஆரம்பிக்கும். யாருமே அந்த கலைகளை என்ன செஞ்சல புடுங்க முடியல. எவ்வளவு நீங்க நீக்கினாலும் என்னதான் ரசாயன உரங்களை போட்டாலும் அந்த கலைகளை நீங்கள் தடுக்கவே முடியாது. நீங்கள் விதைக்கின்ற விதையின் மூலமாக ஒரு செடி வளர்வது ஒரு நியாயம் உண்டு. ஆனா நீங்க எதுவுமே விதைக்காம நீங்க ஒரு நிலத்தை விட்டுருங்க, தானாக அதுல இருந்து கலைகள் செடியை குறைக்கும். அதுதான் தேவனுடைய சாபம், மனிதனுடைய பாவத்தின் வீழ்ச்சி. அங்கதான் நம்ம பார்க்கின்றோம். அதனாலதான் பூமியானது முழுமையும் சீர்கேடாய் மாறினது. ஒரு மனிதன் செய்த பாவம் முழு பூமி அனைத்தையும் சீர்கேடாய் மாற்றிவிட்டது. அப்போ இந்த சிருஷ்டிப்புல தேவனுடைய பங்களிப்பு முழுமையாக இருந்தது. தேவன் அவருக்காக எல்லாத்தையும் படைத்தார். அவருக்காக அவருடைய விருப்பத்தின்படி இது இங்க இருக்கணும், மலைகள் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இந்த மலை இருக்கணும், இங்கதான் கடல் இருக்கணும், இங்கதான் பெரிய குன்றுகள் இருக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா மனிதன் செய்த பாவம் தேவனுடைய தீர்மானத்தை குலைக்கின்றதாய் மாறினது. அதனால்தான் இன்று அநேக இடங்கள்ல தேவனுடைய படைப்புகள் முழுமையும் சீர்கேடாய் போய் கொண்டிருக்கிறது. வரலாற்று செய்தியை எவ்வளவு வாசித்திருப்பீங்க. வடகொரியா தென்கொரியா பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, வடகொரியாவில் இருக்கின்ற ஜனங்கள் அந்த நாட்டை ஆளுகின்ற அந்த ஆளுநர் என்ன செய்யறாரு, அந்த நாட்டுடைய
குப்பைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, பெரிய பெரிய கேரியர்ல கட்டி கட்டி ஹேர் பலூன்ஸ் மூலமா பக்கத்து நாடுகள்ல போய் அது காற்றிலேயே பறந்துட்டு இருக்கிற மாதிரி, அது தென்கொரியாவை போய் விழுகிற மாதிரி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் உலகமானது, உலகத்தை முழுமையாக என்ன செஞ்சிருக்கோம், சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளும் அநேகம் செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய தவறா இல்லாமல் சிறு சிறு இடங்கள்ல நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். We are the stewards of the creation. நாம தேவனுடைய படைப்பின் ஒரு பங்காளியும் தான். ஒரு உக்கிரகாரத்துவத்தை பெற்றிருக்கின்றவர்கள். அப்போ உக்கிரகாரத்துவம் என்னவென்பதை தன் எஜமானுடைய காரியத்தை முழுமையாக நிறைவேற்றுவதுதான். ஆனால் நாம இந்த உலகத்தில் நாம எஜமானை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்கு புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை சார்ந்திருக்கின்ற வீடுகளோ நிலமோ கூட நம்முடையது அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளோ நம்முடைய நிலங்களோ கூட நம்முடையது அல்ல. அது தேவனுடையவைகள். இந்த பூமி அவருடையது. அவருடைய ஆளுகையின் பிரகாரம் இயங்குகின்ற ஒன்று. அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் போக முடியாது. நீங்க வாழ்ந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள். இது அப்படி ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா அது இருந்து கொண்டுதான் இருக்குமே தவிர அதை நீங்கள் உங்களுக்கானது என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ உங்களுக்காக கொடுக்கப்படாத ஒன்றின் மேல நீங்கள் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இது என்னுடையது, நான் என்ன வேணும் செய்வேன், இது ஏன் வேணும், நான் என்ன வேணும் செய்வேன். அநேகர்கள் இவ்விதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைய வாழ்க்கை மிக கடைசி காலத்துல நாம் இருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்த காரியங்கள் தெரியாமல் அறிவினை சார்ந்து மக்கள் மிகவும் மதிக்கத்தவர்களாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் தான் மெய்யானது என்று சொல்லி மனிதர்கள் நினைத்துக் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய காரியத்தை அது எதிர்க்கின்றதாகவும் அவருடைய உறவில் அது வராமல் அது மிகப்பெரிய தடையாகவும் இருக்கிறது. விசுவாசத்தை சீர்குலைக்கின்றதாக இருக்கிறது. இன்றைய நீங்கள் ரெண்டு காரியங்களை மிகவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். எத்தனையோ விதமான அறிவியல் காரியங்கள் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்கள் இந்த காரியத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. சத்தியத்தை நீங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகின்றதோ அதை நீங்கள் அப்படியே செய்து வேண்டும். இந்த வேதத்திற்கு எதிராக எல்லா விதமான கோட்பாடுகளும் எல்லா விதமான தத்துவங்களும் வந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை புறக்கணிக்க கூடாது. உங்க கையில கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிரதான வேதம் தான் உங்களுக்கானது. இதுதான் உண்மையான சத்தியம். மற்ற தத்துவங்களோ மற்ற கோட்பாடுகளோ மற்ற கொள்கைகளோ உங்களுக்கு முக்கியமானது அல்ல. அதை நீங்கள் ஏற்று நடக்கக்கூடாது. வேதம் என்னவற்றை சொல்கிறதோ நீங்கள் அதன்படி லிட்டரலா அப்படியே செய்கிறவர்களா இருக்கணும். நீங்கள் அதை ஒன்றையும் மாற்றவும் கூடாது. அதை உங்களுக்காக சீரமைத்துக் கொள்ளவும் கூடாது. இரண்டாவது காரியம், இந்த சிருஷ்டிப்புல தேவனுடைய ஒரு சின்ன துகள் தான் நீங்கள் நானும். அப்படிப்பட்ட ஒரு துகள், அப்படிப்பட்ட ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்கின்ற நாம முழு அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த உலகம் முழுக்க எனக்கு தான் சொந்தம், இந்த உலகத்தை நான் என்னதான் செய்வேன், இந்த நாடு என்னுடையது, இந்த ஸ்டேட் என்னுடையது, இந்த டிஸ்ட்ரிக்ட் என்னுடையது, ஒருவரும் இந்த உலகத்தின் மீது ஆளுகை செலுத்தக்கூடாது, செலுத்தவும் முடியாது. இது தேவனுடையது. இது அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய நாமம் மகிமைக்காக அவரால் உண்டாக்கப்பட்டது, முதலாக உண்டாக்கப்படல. அதுதான் வேதம் சொல்லுது. இது அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அவருக்காக உண்டாக்கப்பட்ட பொருள் போய் நாம் என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. நாம் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு இணையானதான் இங்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளா நானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பிரியமான விசுவாசிகளே, தேவனுக்கு எதிராக நீங்கள் ஒன்றையுமே செய்ய முடியாது. தேவனோடு நீங்கள் போட்டி போட நினைத்தீர்கள் என்று சொன்னால், தேவனோடு நீங்கள் ஒரு வாக்குவாதத்தை செய்ய நினைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். அது கட்டாயம் உங்களுக்கு பயங்கரமான அடி வரும், பயங்கரமான தோல்விகளுக்கு வரும். தேவனிடம் போட்டி போட்டு ஜெயிப்பது கூடான காரியம். ஆனால் இன்று உலக அறிஞர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கடவுள் இல்லை. இப்படிதான் ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சாரோ இதை சின்ன காரியப்பட்டு சொல்லி கொடுக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப அறிவியல் அறிவாளர்கள் என்ன செஞ்சாரோ அவருடைய காலத்துல கடவுள் இல்லவே இல்லை,
கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டாலும் மக்கள் எல்லாம் சொன்னாங்க அவர் மேல இருக்கிறாரு அப்படின்னாங்க. சரி மேல இருக்கட்டும் அப்படின்ட்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு வானியல் துறையில ஒரு பெரிய வல்லுநரா இருந்தார். ராக்கெட் மூலமாக அவர் மேல வானத்துக்கு போய் அங்க போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னாலும் ஒரு பேப்பர்ல நான் மேலதான் இருக்கிறேன், இங்க கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு சீட்ல எழுதி காட்டி அந்த புகைப்படம் எடுத்தாங்க. அந்த போஸ்டர் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் போட்டார். நான் மேல இருக்கிறேன், இங்க எங்கேயுமே நான் கடவுளை பார்க்கல, எங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த புகைப்படத்தை அந்த சோசியல் மீடியாவில் பதிவிட்டார். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு. என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, நீங்க உங்க வானில் உடைய எடுத்துருக்கீங்க அந்த ஹெல்மெட், அந்த ஹெல்மெட் எடுத்து பாருங்க கடவுள் எல்லாம் தெரியவாரு அப்படின்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டஸ்ட் தான் ஆக்சிஜன், அந்த டஸ்ட் மூலமா தான் உங்களுக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்கும், அது மூலமா சுவாசிக்க முடியும். நீங்க ஹெல்மெட் ரிமூவ் பண்ணி பாரு கடவுளை கட்டாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன, நீ அந்த ஹெல்மெட் எடுத்த உடனே நீ மறைச்சு போயிருவ, அப்படி கட்டாயம் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்று அறிஞர்கள் என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, வெறுமனாவே அவங்க தான் அறிவின் மிகுதி இருக்குது காரியங்களை தெரிந்தவர்கள் சொல்லி அவர்கள் கடவுளிடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மிகுந்த வேடிக்கையான ஒன்று. இவர்களுடைய அறிவு என்பது தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் ரோமர்ல 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் சொல்றான், உங்களுக்கு முந்தின காரியத்துல அவருக்கு ஆலோசனை சொல்றாரு. யோபும் அதேதான் சொல்றாரு, நீங்கள் அவரை விட பெரியவரா, தேவனை விட நீங்கள் பெரியவரா, நீங்கள் தேவனை விட ஞானமானவர்களா, அவரை விட அறிவு சிறந்தவர்களா என்று சொல்லி யோபும் அவருடைய சிநேகிதர்களை பார்த்து கேள்வி எழுப்பியவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சிருஷ்டிப்பு என்கின்ற இந்த காரியத்துல நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் எல்லாவற்றையும் அவருக்காக அவர் மூலமாக உண்டாக்கினார். அவரால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்டானது அவருடைய நாமத்து மகிமைக்காக அவர் உண்டு பண்ணினார். அப்படிப்பட்ட உண்டாக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிருஷ்டிப்பின் காரியத்தை, அந்த மகத்துவத்தை, அந்த அதிகாரத்தை தேவன் உங்களிடம் கொடுத்திருக்கிறார், என்னிடம் கொடுத்திருக்கிறார். ஒரு உக்கிரமக்காரனாக நீங்கள் இதை சரியாக வைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நாளை அவர் கொடுத்த அந்த பொறுப்புல அவருடைய வருகை மட்டும் நம்ம சரியானவர்களை காணப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களை நாம சரியாக பார்த்துக் கொள்ளணும். நாம் சுற்றி இருக்கின்ற மரங்களோ, செடிகளோ, நிலங்களோ, காற்றோ, நீரோ எல்லாவற்றையும் நம்ம சரியாக பாதுகாத்துக் கொள்ளணும். இது என்னுடைய வேலை கிடையாது என்று சொல்லி நம்ம வெறும் கவனத்துக்காக இருக்கக்கூடாது. இது நமக்காக தேவனை கொடுக்கப்பட்ட காரியம். நல்லா யோசித்து பாருங்களேன். நாம எல்லாமே நமக்கு எளிமையா கிடைக்கிறதுனால அதோடைய அருமை தெரிய மாட்டேங்குது. நமக்கு தண்ணீர் அதிகமாக எளிமையாக கிடைக்கிறதுனால தண்ணீருடைய அருமை தெரியல. நீங்க துபாய் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தெரியும். துபாயில நீங்க முகம் கழுவணும், அது நீங்க குளிக்கணும்னு சொன்னா கூட நீங்க எவ்வளவு தண்ணீர் உபயோகிக்கின்றீர்களோ அவ்வளவு தண்ணீருக்கு நீங்க வரி குறைத்துக் கொண்டே இருக்கணும். குடிக்கின்ற தண்ணீருக்கு நீங்க வரி, உபயோகிக்கின்ற தண்ணீருக்கு நீங்க வரி, எவ்வளவு தண்ணீர் நீங்கள் வீணாக்குகின்றீர்களோ அதுக்கு வரி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக நாம இருக்கும்பொழுதுதான் அவருடைய அருமை தெரியும். எனவே தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியம் மிகவும் உன்னதமானது. அது அவருடைய மகிமையால் உண்டாக்கப்பட்டது. அதை பேணி பாதுகாத்துக் கொள்வது அவருடைய படைப்பாகி நமக்கு அவர் கொடுத்த பொறுப்பு. அவருடைய அந்த கடமையில நம்ம சரியாக இருக்கணும். அப்படி ஒரு வேலை இல்லை என்று சொன்னா உண்மையாக தேவனுடைய வருகையில நீங்களும் நானும் அவருக்கு நாம் பதில்களை சொல்கின்றவர்களை காணப்படுவோம். எனவே இந்த லண்டன் பேப்டிஸ்ட் விசுவாச அறிக்கையில இந்த சிருஷ்டிப்பினுடைய முதல் பாட செய்தி, தேவன் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார், அவருடைய நாமத்துக்காக உண்டு பண்ணினார், அதனுடைய பொறுப்பை மனிதர்களாக நம்மிடம் கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது செய்தி என்னவென்று சொல்லி வருகின்ற நாட்களை நாம் தியானிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.